ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோயினை அவனோட பர்த்டே பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பான். அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருந்திருக்கும். இப்போ அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்த்துடலாம். நீங்க இப்பதான் இந்த சீரிஸை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்க மேல இந்த சீரிஸோட பிளேலிஸ்ட்கான கார்டு கொடுத்துருக்கேன். கண்டிப்பா பாருங்க. அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அப்படியே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட்லாம் பண்ணுங்க. அப்பதான் யூடியூப் அல்காரிதம் நம்ம வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் காட்டும். இப்போ அந்த பார்ட்டியில தான் காட்டுறாங்க. கொரியால இருக்க நிறைய விஐபிஸ் அங்க வந்திருக்காங்க. அதோட ஹீரோட ரிலேட்டிவ்ஸ், ரிப்போர்ட்டர்ஸ், அப்புறம் ஸ்கூல் பசங்க எல்லாரும் வந்திருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து அந்த பார்ட்டி ஹால்குள்ள வருவான். இதை பார்த்து ஹீரோட அப்பாவும் அந்த செகண்ட் ஒய்ஃபும் ஷாக் ஆகிடுவாங்க. அதோட ஹீரோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் யார் இந்த பொண்ணுன்னு கேட்பாங்க. அதுக்கு ஹீரோ இவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொல்லுவான். உடனே அவங்க இதனாலதான் உன் என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அதோட அங்க இருக்க ரிப்போர்ட்டர்ஸும் இதை பத்தி தான் கேட்பாங்க. இதனால ஹீரோட அப்பா இப்போதைக்கு ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வெளியே அனுப்பிடுவாரு. அதோட கட் பண்ணிட்டு ஹீரோவோட அப்பா இப்ப ஹீரோவையும் ஹீரோயினையும் தனியா கூப்பிட்டு பேசுறத தான் காட்டுறாங்க. ஹீரோவோட அப்பாவுக்கு ஹீரோ என்ன ட்ரை பண்ணினான்னு புரிஞ்சிருச்சு. அதோட இப்ப எல்லாருக்கும் இவங்க ரிலேஷன்ஷிப்பை பத்தி தெரிஞ்சிட்டதால நீங்க டேட்டிங் பண்றதுக்கு நான் பெர்மிஷன் கொடுக்குறேன். இதனால நீங்க ஜெயிச்சிட்டதாவும் நான் தோத்துட்டதாவும் நினைக்காதீங்க. இப்போதைக்கு லூஸ்ல விடுறேன். கூடிய சீக்கிரமே நீ அவளை சூஸ் பண்ணினதுக்கும் அவ உன்னை சூஸ் பண்ணினதுக்கும் வருத்தப்படுவீங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதோட போகிறதுக்கு முன்னாடி ஹீரோவை பார்த்து உன் அம்மா இந்த ஹோட்டல்ல தான் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு போவாரு. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் ஹீரோவோட அம்மா தங்கி இருக்க ரூமுக்கு தான் போறாங்க. ஹீரோயின் இவங்க வீட்டுல இருந்து போனதுக்கு அப்புறம் இப்பதான் இவங்க அவளை பார்த்திருப்பாங்க. அதனால அவங்க ஹீரோயினையும் அவங்களோட அம்மாவையும் பத்தி விசாரிப்பாங்க. அதோட ஹீரோயினோட ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு இவளை பார்ட்டிக்கு கூட்டிட்டு வந்தியா, உன் அப்பா என்ன சொன்னாரு அப்படின்னு ஹீரோவை பார்த்து கேட்பாங்க. ஆனா ஹீரோ முதல்ல கேக் கட் பண்ணலாம், உள்ள வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போவான். அதுக்கப்புறமா அவனோட அப்பா சொன்னதெல்லாம் சொல்லுவான். இப்ப அடுத்த நாளதான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினோட அம்மாவை பார்க்க ஹீரோவோட அம்மா வந்திருப்பாங்க. ரெண்டு பேருமே ஒருத்தவங்க பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதோட ஹீரோட அம்மா இன்னைக்கு அங்கேயே ஸ்டே பண்ணிக்குவாங்க. அடுத்த சீன்ல இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோட அம்மா நல்லா குடிச்சிட்டு அவங்க நிலைமையை நினைச்சு புலம்ப ஆரம்பிச்சிடுவாங்க. அதோட காத்து வாங்க வெளியே போறதா சொல்லிட்டு வந்து அந்த பீச் கிட்ட உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினோட அம்மாவும் பின்னாடியே வருவாங்க. அதோட இவங்களுக்கு ஆறுதலாவும் இருப்பாங்க. அதோட இந்த சீனும் முடியுது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ யாங்டுவை பார்த்தா அவன் பண்ணின ஹெல்ப்க்கு தேங்க்ஸ் சொல்ல வந்திருப்பான். அப்ப யாங்டு ஹீரோ கிட்ட அன்னைக்கு என்னோட அம்மாவை நான் பார்க்காம போனதுக்கு நீ காரணம் இல்ல, நான் தான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். ஹீரோவும் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவான். இப்ப நைட்டு ஹீரோயின் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வருவா. பார்த்தா அங்க ஹீரோ ஏற்கனவே இருப்பான். அதோட ஹீரோயினை பார்த்ததும் நான் இங்க இருப்பேன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்பான். உடனே ஹீரோயின் நான் உன்னை பார்க்க வரல அப்படின்னு சொல்லுவா. இதனால ஹீரோ என்ன பார்க்க வரலன்னா இந்த நைட் நேரத்துல வேற யாரை பார்க்க வந்த அப்படின்னு பொறாமையில கேட்பான். பார்த்தா இப்ப ஹீரோவோட அண்ணன் அங்க வருவாரு. அவர் தான் ஹீரோயினை வர சொல்லியிருப்பாரு போல. இப்ப அவங்க மூணு பேரும் ஹீரோயின் திருப்ப இந்த ஊருக்கு வரதை பத்தி பேசிக்கிறாங்க. ஹீரோயின் அவளோட பழைய வீட்டுக்கே ஷிஃப்ட் ஆகிறதா முடிவை சொல்றா. அதுக்கப்புறமா ஹீரோயின் ரெண்டு பேருமே இப்ப ஹீரோயின் இருக்க வீட்டுக்கு வருவாங்க. அப்ப ஹீரோயினோட அம்மா கிட்ட எங்க ஃபேமிலியில நாங்க டேட் பண்றதுக்கு அலோ பண்ணிட்டாங்க, எங்களுக்கு உங்களோட பெர்மிஷனும் வேணும் அப்படின்னு கேட்பான். அதுக்கு ஹீரோயினோட அம்மா ஒண்ணுமே பதில் சொல்ல மாட்டாங்க. ஹீரோட அம்மா இது வரைக்கும் ரூம்ல தான் இருந்திருப்பாங்க. அவங்க பொறுக்க முடியாம வெளியே வந்து ஏன் பதிலே சொல்ல மாட்டேங்கிற, என் பையனுக்கு என்ன குறைச்சல், பார்க்க ஹேண்ட்ஸமா டாலா இருக்கான், அதோட உன் பொண்ணுக்காக உயிரவே கொடுக்க தயாரா இருக்கான், அவனுக்கு போய் ஓகே சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு ஹீரோயினோட அம்மா என் பொண்ணு மட்டும் என்ன, பார்க்க ரொம்ப அழகா இருக்கா, அதோட அறிவாளியும் கூட, உங்க பையனால என் பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட அடுத்து ஹீரோயினை பார்த்து நீ இனிமே நைட் 9 மணிக்குள்ளலாம் வீட்டுக்கு வந்துடணும், அதோட வரும்போது இவன் கூட கையை கோத்துக்கிட்டு வந்தனா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சைன் லாங்குவேஜ்ல சொன்னதால ஹீரோவும் அவனோட அம்மாவும் என்ன சொன்னாங்கன்னு புரியாம முழிப்பாங்க. இப்ப ஹீரோயின் அதுக்கு என் அம்மா ஓகே சொல்லிட்டாங்க, நான் இனிமே நைட் எப்ப வேணா வீட்டுக்கு வரலாமா, அதோட ஹீரோ கூட கையை கோத்துக்கிட்டு வரதுக்கும் சரின்னு சொல்லிட்டுதான் மாத்தி சொல்லுவா. உடனே அவளோட அம்மா அடிக்க வருவாங்க. இப்ப ஹீரோ குறுக்க புகுந்து அந்த அடியை வாங்கிக்கிட்டு அப்படியே வலிக்கிற மாதிரி நடிப்பான். உடனே ஹீரோயினும் ஹீரோவோட அம்மாவும் என்ன ஆச்சு, ரொம்ப வலிக்குதா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு ஹீரோ வலிக்குதுதான், ஆனா அவங்க ஓகே சொன்னதும் சரியாகிடும் அப்படின்னு சொல்லுவான். அதோட ஹாப்பியா இந்த சீனும் முடியுது. இப்ப அடுத்த நாள் ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க. இவங்களோட எக்ஸாம் ரிசல்ட் வந்திருக்கும் போல. அதை ஹீரோ யாரையுமே பார்க்க விடாம கிழிச்சுக்கிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் சான் இவங்க கிளாஸ் குரூப்ல இந்த ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருப்பான். இப்ப ஹீரோ 50வது ரேங்க் வாங்கியிருப்பான். அதோட யாங்டு 27வது ரேங்க் வாங்கியிருப்பான். ஹீரோயின் யாங்டுவை பத்தி பெருமையா பேசுவா. அதுக்கு நம்ம ஹீரோ இது ஒன்னும் நம்ம கடைசி எக்ஸாம் இல்ல, நான் 100வது ரேங்க்ல இருந்து இப்ப 50வது ரேங்க் வாங்கியிருக்கேன், அப்படின்னா அடுத்து என்ன வாங்குவேன்னு யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு ஹீரோயின் சான் இருக்க வரைக்கும் அது உன்னால முடியாது அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு ஹீரோ பொறாமையா அப்ப போய் சானியே டேட் பண்ணு அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறமா ஹீரோயினை பார்த்து உன் ரேங்க் என்ன அப்படின்னு கேட்பான். ஆனா ஹீரோயின் எதுவுமே சொல்லாம அங்கிருந்து ஓடிடுவா. இதுல இருந்தே தெரியுது அவ ஹீரோவிட கம்மி ரேங்க் போல இருக்கு. அடுத்த சீன்ல யாங்டு எப்பவும் போல அந்த ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துருப்பான். அப்ப அங்க இருக்க ஒரு லேடி யாங்டோட பேட்ச்ல அவனோட பேரை பார்த்துட்டு இதை உங்ககிட்ட ஒரு லேடி கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு யாங்டோட அம்மாவோட பேரை சொல்லி ஒரு விசிட்டிங் கார்டை கொடுப்பாங்க. அதை யாங்டு வாங்கி பாக்குறதோட அந்த சீன் முடியுது. அடுத்து இப்ப ஹீரோ வீட்டுல தான் காட்டுறாங்க. ஹீரோவோட அப்பா ரொம்ப தனியா இருப்பாரு. அதோட ஹீரோவை பத்தி அவனோட அண்ணனை பத்தி எல்லாம் நினைச்சு பாத்துக்கிட்டு இருப்பாரு. அப்ப அப்படியே தலையை பிடிச்சிட்டு கீழே விழுந்துருவாரு.
அவரை இப்ப ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருப்பாங்க. விஷயம் தெரிஞ்சு நம்ம ஹீரோ, அவனோட அண்ணன், அம்மா எல்லாரும் இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. அவர் கோமாக்கு போயிட்டதா அங்க இருக்க டாக்டர் சொல்றாங்க. அதோட அவர் மூளையில இன்டர்னலா ப்ளீடிங் ஆகுறதால உடனே சர்ஜரி பண்ணணும். ஆனா கோமால இருக்கனால சர்ஜரி பண்றது ரொம்ப ரிஸ்க். கோமால இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் எதுவும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதை கேட்டுட்டு இவங்க யாராலையுமே தாங்கவே முடியாது. அதோட இப்ப கட் பண்ணிட்டு அந்த செகண்ட் ஒய்ஃபை தான் காட்டுறாங்க. இந்த நியூஸ் தெரிஞ்சு அவங்களும் சோகமா தான் இருப்பாங்க. ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு போகாம அவங்க ஆபீஸ்ல தான் இருப்பாங்க. அப்ப அங்க ஒருத்தர் வருவாரு. அவர் இவங்களோட அண்ணன் போல. அதோட இவங்க கம்பெனில போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல ஒருத்தராவும் இருக்காரு போல இருக்கு. ஹீரோவோட அப்பாவோட நிலைமை சரியில்லாததால இந்த செகண்ட் ஒய்ஃபை சேர்மன் ஆக்கிறதுக்கு ஒரு பிளான சொல்றாரு. இவங்களும் அதுக்கு சம்மதிக்கிற மாதிரி தான் தெரியுது. இப்ப கட் பண்ணிட்டு திருப்ப ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. சானோட அப்பா கம்பெனில என்ன நடக்குதுன்னு ஹீரோ கிட்டயும் அவனோட அண்ணன் கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. ஹீரோட அப்பாவுக்கு ஏதாவது ஆனா எல்லா ரைட்ஸும் இந்த செகண்ட் ஒய்ஃப்க்கு போயிடும். நம்ம அதுக்குள்ள ஏதாவது பண்ணணும்னு சொல்லுவாரு. அதனால ஹீரோட அண்ணன் இப்போதைக்கு நான் ஆஃபீஸ் போறேன், நைட் வந்துடுறேன், அது வரைக்கும் அப்பாவை பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுவாரு. அதுக்கப்புறம் ஹீரோ அவனோட அம்மா கிட்ட சூழ்நிலை சரியில்லை, அந்த செகண்ட் ஒய்ஃப் ஏதோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, உங்களை இங்க பார்த்தா பிரச்சனை ஆகிடும், நீங்க ரூமுக்கு போங்க, அப்பாவை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களை அங்க இருந்து அனுப்பிடுவான். அதுக்கப்புறம் திருப்ப அந்த செகண்ட் ஒய்ஃபை தான் காட்டுறாங்க. இப்ப அவங்க இந்த கம்பெனில இருக்க சில முக்கியமான மெம்பர்ஸ் கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அதுல சில பேர் நம்ம ஹீரோவோட அப்பாவோட ரிலேட்டிவ்ஸும் கூட. இவங்க அவங்க கிட்ட சேர்மன் இனிமே முழிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அதோட அவர் உங்களை எல்லாம் ஜெயிச்சுட்டு தான் இந்த பொசிஷனுக்கு வந்தாரு, அதுக்கப்புறம் உங்க பசங்க வந்துட்டா இங்க உங்களுக்கு வேலையே இல்லாம போயிடும், அதனால எனக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு டீலிங் பேசிட்டு இருப்பாங்க. இதை கேட்டுட்டு அங்க இருக்கவங்களும் இவங்க சொல்றதை ஒத்துக்கிற மாதிரி தான் இருக்கு. அடுத்து யாங்கோட ஹோட்டல்ல தான் கட்டுறாங்க. இப்போ அங்க இன்கம் டாக்ஸ் ரைட் நடந்துகிட்டு இருக்கும். அதோட ஆபீஸ்ல இருந்து எல்லா முக்கியமான டாக்குமெண்ட்ஸையும் சீஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப யாங்டோ வந்து அங்க கத்திக்கிட்டு இருப்பான். அதனால அவனோட அப்பா அவனை வெளியே போக சொல்லிடுவாரு. அதோட அங்க இருந்த ஆபீசர்ஸும் அவனை வெளியே இழுத்துட்டு போய் விட்டுடுவாங்க. இப்ப திருப்ப ஹீரோவை தான் கட்டுறாங்க. அவன் அவனோட அப்பாவை தான் பாத்துக்கிட்டு இருப்பான். அப்ப அந்த செகண்ட் ஒய்ஃப் வருவாங்க. அதோட ஹீரோவை ஹர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு, நான் லீகல் கார்டியனா இருக்கிறதால என்னால உன் ஷேர்ஸ் என்ன வேணா பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஹீரோ, நான் என் அண்ணனை என் லீகல் கார்டியனா மாத்த போறேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு அவங்க, நீயும் அம்மாவும் ஒரு பைசா கூட இல்லாம போறது கூட எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே டைம் ஹீரோவோட அண்ணன் அங்க வருவாரு. அவரை பார்த்ததும் இந்த செகண்ட் ஒய்ஃப் அங்க இருந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவோட அண்ணன் ஹீரோவை பார்த்து, அவங்க எப்படியும் உன்னை ஹர்ட் பண்ற மாதிரி தான் ஏதாவது பேசிட்டு போயிருப்பாங்க, நீ அதெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காத, நான் நைட் அப்பாவை பாத்துக்கிறேன், நாளைக்கு ஸ்கூல் முடிஞ்சு வா போதும் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் ஹீரோவும் அங்க இருந்து கிளம்பிடுவான். ஆனா அவன் வீட்டுக்கு போகாம அந்த ஹோட்டலோட மொட்டை மாடியில வந்து சோகமா நின்னுக்கிட்டு இருப்பான். அப்படியே இந்த சைடு பார்த்தா நம்ம யாங்டோ ஏற்கனவே அங்க சோகமா நின்னுகிட்டு இருப்பான். ரெண்டு பேரும் இப்ப ஒருத்தங்களை ஒருத்தங்க பாப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க பிரச்சனையை நினைச்சுக்கிட்டு அப்படியே அந்த மாடியிலே நின்று அந்த ஊரை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதோட அந்த சீனும் முடியுது. இப்போ அடுத்த நாள் ஜேக்கு குரூப் ஆபீஸ்ல தான் காட்டுறாங்க. ஷேர்ஸ் எவ்வளவு இவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்குன்னு ஹீரோட அண்ணனும் சானோட அப்பாவும் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப இவங்களுக்கு சப்போர்ட்டா வெறும் 28% தான் இருக்கும். அதோட இவங்களுக்கு யாரெல்லாம் சப்போர்ட்க்கு இருக்காங்கன்னு பார்க்க இப்போ ஒரு எமர்ஜென்சி மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. ஆனா ரொம்ப நேரம் ஆகியும் யாரும் வராததால இவங்க பயந்துகிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோவோட அப்பா கூட ரொம்ப நாளா டிராவல் பண்ற கொஞ்சம் பேர் மட்டும் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்றதா சொல்லுவாங்க. பார்த்தா மீதி இருக்கவங்க கூட எல்லாம் அந்த செகண்ட் ஒய்ஃப் இப்ப பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதோட இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லி கேக்குறாங்க. அதுல சில பேர் சப்போர்ட் பண்றதா சொல்றாங்க, சில பேர் யோசிச்சு சொல்றதா சொல்றாங்க. ரேச்சலோட அம்மா கூட இப்ப அந்த மீட்டிங்ல தான் இருப்பாங்க. அவங்களும் யோசிச்சு சொல்றதா சொல்றாங்க. அடுத்து ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க. இப்ப சான்ஸ் சொல்லி தான் ஹீரோட அப்பா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இருக்கிறது ஹீரோயினுக்கு தெரியும். அதோட ஹீரோ பிசினஸ் ட்ரிப்காக ஃபாரின் போயிருக்கிறதா சொல்றான். ஹீரோட அண்ணன் லோக்கல்ல இருக்க ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் மீட் பண்ணி சப்போர்ட் கேட்கறதா இருப்பாரு. அதனால ஃபாரின்ல இருக்கவங்களை மீட் பண்ண ஹீரோவையும் சானோட அப்பாவையும் அனுப்பியிருப்பாரு. அதுக்காக தான் ஹீரோ இப்ப போயிருக்கான். அதோட ஹீரோயினுக்கு அவன் அதை பத்தி ஒரு லெட்டரும் போட்டிருப்பான். அதை ஹீரோயின் படிச்சுட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அடுத்த சீன்ல யாங்டோவையும் அவனோட அப்பாவையும் தான் காட்டுறாங்க. யாங்டோட அப்பாவை அடுத்த நாள் அரெஸ்ட் பண்ண போற விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால அவர் யாங்டோ கிட்ட, நம்ம வைஸ் பிரசிடென்ட்டை தவிர நான் வர வரைக்கும் யாரையும் நம்பாத, அதோட வீட்டுல தனியா இல்லாம உன்னோட ஆன்டி வீட்டுல போய் தங்கிக்கோன்னு சொல்றாரு. இதை யாங்டோ ரொம்ப சோகமா பாத்துக்கிட்டு இருப்பான். அதோட அவனால வேற என்ன பண்ண முடியும்? அவர் சொன்ன மாதிரியே அடுத்த நாள் அவரை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதை யாங்டோ இப்ப நியூஸ்ல பாத்துக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் எங்கேயோ கிளம்பி போவான். எங்கன்னு பார்த்தா அவன் புள்ளி பண்ணி டிரான்ஸ்பர் ஆகியிருப்பான் இல்லையா ஒரு பையன், அவனை பார்க்கதான் அவனோட ஸ்கூலுக்கு வந்திருக்கான். யாங்டோவை பார்த்ததும் அந்த பையன் ரொம்ப பயப்படுவான். ஆனா யாங்டோ சாரி கேட்க தான் வந்திருக்கிறதா சொல்லுவான். அதுக்கு அந்த பையன், நான் உன்னை மன்னிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுவான். இப்ப ஹீரோயின் நியூஸ் பாத்துக்கிட்டு இருப்பா. அப்ப யாங்டோட அப்பா அரெஸ்ட் பண்ணின நியூஸ் தான் ஓடிக்கிட்டு இருக்கும். அப்ப ஹீரோயினோட வாய்ஸ் ஓவர்ல, நான் ஸ்கூல் போகும்போது சில சமயம் ஒரு டெட் பாடியோட அவுட்லைன் வரைஞ்சிருக்கும், அதை பார்த்து எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, ஏன்னா அது ஒருத்தங்க வரையில. ஒரு நாள் அதை ஷின் வரைஞ்சிருப்பாரு, ஒரு நாள் ரேச்சல், இன்னொரு நாள் எப்பவுமே ஜாலியா இருக்க மாதிரி தெரியுற யாங்டோட ஃப்ரெண்டு, அதோட இன்னைக்கு யாங்டோ. இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு போராட்டத்துலதான் தினமும் இருக்காங்க. அந்த டிராயிங் அவங்களோட வழிகளை தான் காட்டுது. இது தெரிஞ்ச பிறகு நான் இவங்க மேல கோவமாவோ வெறுப்பாவோ எப்படி இருக்க முடியும் அப்படின்னு அந்த வாய்ஸ் வர முடியும். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் ஹீரோவுக்கு, நீ அந்த அவுட்லைன் இது வரைக்கும் வரைஞ்சிருக்கியா அப்படின்னு மெசேஜ் பண்ணுவா. அதோட பேரலா நம்ம ஹீரோவும் சானோட அப்பாவும் நிறைய ஷேர் ஹோல்டர்ஸை மீட் பண்ணி பேசுறதையும் காட்டுறாங்க.
இப்ப நம்ம ஹீரோ கொரியாவுக்கு ரிட்டர்ன் வந்ததும் அவனோட அப்பாவை பார்க்க ஹாஸ்பிட்டல் வந்திருப்பான். அவரோட நிலைமை முன்னைக்கு இப்ப பரவாயில்லன்னு ஹீரோட அண்ணன் சொல்லுவாரு. அதோட ஹீரோட பிசினஸ் ட்ரிப் எப்படி போச்சுன்னு கேட்பாரு. அதுக்கு நம்ம ஹீரோ ஒரு சிலர் நமக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டாங்க, ஒரு சில பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, இன்னும் சில பேர் இன்னும் முடிவை சொல்லலன்னு சொல்லுவான். இப்ப ஹீரோ இங்க என்ன ஆச்சுன்னு கேட்பான். அதுக்கு ஹீரோட அண்ணன் எதிர்பார்த்த மாதிரியே அப்பாவை சேர்மன் போஸ்ட்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ற பிளான போர்டு முன்னாடியே இந்த செகண்ட் வைஃப் கொண்டு வந்திருக்காங்க. ஒருவேளை இதுல அப்பா தோத்துட்டா ஜேக்கோ குரூப்போட ஓனர்ஷிப் மாறிடும், அதுக்கப்புறம் பல வருஷம் கோர்ட்டு கேஸ்ன்னு அலைய வேண்டியதா இருக்கும்னு சொல்றாரு. அதோட அப்பா இல்லாதப்போ நம்ம வீட்டை பாத்துக்கிற பொறுப்பும் நம்ம கிட்டதான் இருக்கு, அதனால நம்ம 2 பேரும் வீட்டுக்கே ரிட்டர்ன் போயிடலாம் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி இப்ப நம்ம ஹீரோவும் அவனோட அண்ணனும் வீட்டுக்கே ரிட்டர்ன் வந்துடுவாங்க. அதோட அவரு இப்ப ஹீரோவை பார்த்து, நீயும் யாங்டோ இன்னும் ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், அவங்க அப்பா இப்ப இல்லாததால நீ அவனை மீட் பண்ணி அவங்களோட சப்போர்ட்டை நமக்கு கொடுக்க சொல்லி பேசு அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோவும் ஹீரோயினை போய் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அடுத்து யாங்டோவை பார்க்க தான் போவான். யாங்டோ கிட்ட இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லி கேட்கறான். அதுக்கு யாங்டோவும் நேர்ல வர முடியாது, ஆனா எங்க லாயர் மூலியமா லெட்டர் அனுப்புறோம் அப்படின்னு சொல்றான். அதே டைம்ல சேனோட அப்பா ரேச்சலோட அம்மா கிட்டயும் நம்ம ஹீரோட அண்ணன் அவருக்காக இப்ப அவரோட அப்பாவும் இந்த செகண்ட் வைஃபும் பார்த்து வச்சிருக்க பொண்ணுகிட்டயும் சப்போர்ட் பண்ண சொல்லி கேட்கறாங்க. ரேச்சலோட அம்மா எனக்கு நேர்ல வர விருப்பம் இல்ல, நீங்க ஃபார்மை கொடுங்க நான் சைன் பண்ணி தரேன்னு சைன் பண்ணி தந்துடுவாங்க. ஆனா ஹீரோட அண்ணன் கம்பெனியை காப்பாத்த அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சரின்னு சொல்லிடுவாரு. அதனால அவங்க சப்போர்ட்டும் இப்ப கிடைக்கும். இப்ப அடுத்த அந்த ஷேர் ஹோல்டர் மீட்டிங்ல தான் காட்டுறாங்க. எல்லாரும் ஓட் பண்ணுவாங்க. அதோட எக்ஸ்பெக்ட் பண்ணின மாதிரியே ஹீரோ சைட் தான் ஜெயிப்பாங்க. அதனால ஹீரோட அப்பா ஜேக்கு குரூப்போட சேர்மனா கண்டினியூ பண்றதா அனௌன்ஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் கடுப்புல அந்த செகண்ட் வைஃப் வந்து இப்பதான் ஆரம்பிக்குது, நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுவாங்க. அடுத்த சீன்ல ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. ஹீரோட அப்பா கோமால இருந்து வெளியே வந்துடுவாரு. அதோட அவருக்கு சக்சஸ்ஃபுல்லா ஆபரேஷனும் முடிஞ்சிரும். இப்ப அடுத்த சில சீன்ஸ்ல நம்ம மெயின் கேரக்டர்ஸோட லைஃப்லாம் இப்ப எப்படி இருக்குன்னு தான் காட்டுறாங்க. முதல்ல யாங்டுவ தான் காட்டுறாங்க. அவன் அந்த ரெஸ்டாரண்ட்ல அந்த லேடி கிட்ட இருந்து விசிட்டிங் கார்டு வாங்கி இருந்திருப்பான் இல்லையா, அங்க போய் பார்த்தா அவனோட அம்மா இருப்பாங்க. யாங்டு ரொம்ப நேரம் அழுதுட்டு அதுக்கப்புறம் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு உள்ள போவான். அவனை பார்த்ததும் அவனோட அம்மா அவனை பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. அதோட அவனை கட்டி பிடிச்சு, நான் அன்னைக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணல சாரி அப்படின்னு கதறி கதறி அழுவாங்க. நம்ம யாங்டுவும் பயங்கரமா அழுவான். அதோட ரொம்ப நாள் கழிச்சு அவன் அவனோட அம்மா கூட திருப்ப சேர்ந்துட்டான். அடுத்த ரேச்சலை தான் காட்டுறாங்க. ரேச்சல் அவங்க அம்மாவோட பிசினஸ்க்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பா. அடுத்து சின்ன காட்டுறாங்க. அவர் அவங்க அம்மாவோட டார்ச்சர் தாங்க முடியாம மிலிட்டரியில சேர்ந்துருவாரு. இந்த விஷயம் தெரிஞ்சு நம்ம ஹீரோ அவரை கடைசி நேரத்துல பார்க்க வருவான். அடுத்து நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயினும் அவளோட அம்மாவும் அவங்க பழைய வீட்லயே செட்டில் ஆகியிருப்பாங்க. அதோட அவளோட அக்கா கூடவும் இப்ப சமாதானம் ஆகிட்டாங்க. இப்ப ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. அந்த செகண்ட் வைஃப் ஹீரோட அப்பாவை பார்க்க வந்திருப்பாங்க. அவர் இவங்களை டைவர்ஸ் பண்றதுக்கு அரேஞ்ச் பண்ண சொல்லுவாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஹீரோ கூட அவனோட அப்பாவை பார்க்க வந்திருப்பா. ஆனா அவர் கொஞ்சம் சிடுசிடுன்னு தான் பேசுவாரு. ஆனாலும் ஹீரோயின் அவருக்காக வாங்கிட்டு வந்த புக்கை கொடுத்துட்டு விசாரிச்சுட்டு போவா. அடுத்து ஹீரோட அம்மாவை தான் காட்டுறாங்க. அவங்க இப்ப சுதந்திரமா எந்த பயமும் இல்லாம ஊர் சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அடுத்து சேனையும் அவனோட அப்பாவையும் தான் காட்டுறாங்க. அவங்க ஃபிஷிங் வந்திருப்பாங்க. கூடவே நம்ம ஹீரோவும் அவனோட அண்ணனும் வந்திருப்பாங்க. அப்ப ஹீரோட அண்ணனும் சேனோட அப்பாவும் தனியா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோட அண்ணனோட என்கேஜ்மெண்ட் பத்தின ஆர்டிகல் ரிலீஸ் ஆக போகுது, அதை பத்தி ஹீரோவுக்கு தெரியுமான்னு சேனோட அப்பா கேக்குறாரு. அதுக்கு அவரு இல்லைன்னு சொல்லுவாரு. அதோட அடுத்த நாள் அந்த ஆர்டிகல் ரிலீஸ் ஆகிடும். ஹீரோட அண்ணனும் இப்ப அவரோட கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ணி பிரேக்கப் பண்ணிட்டு வந்துருவாரு. இப்ப அந்த விஷயம் ஹீரோவுக்கு தெரிஞ்சதும் அதை பத்தி கேட்பான். ஆனா அவரு நான் ஆசைப்பட்ட இடத்தோட விலை அது, அதை பத்தி நீ கவலைப்படாத, நல்லா படி, எனக்கு சப்போர்ட்டா எப்பவும் என் பக்கத்திலே இரு அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப கடைசியா ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க. எல்லாரும் இப்ப சீனியர்ஸ் ஆகிட்டாங்க. நம்ம ஹீரோ ஸ்கூல்ல நடந்து போகும்போது வழியில நம்ம ரேச்சல், யாங்டோட ஃப்ரெண்டு சான், போனா, அப்புறம் யாங்டோ எல்லாரையும் பார்ப்பான். கடைசியா நம்ம ஹீரோயின் ஒரு பெஞ்ச்ல உட்காந்துருப்பா. அங்க வருவான். அப்ப ஹீரோயினும் பர்த்டே விஷா என்ன கேட்ட அப்படின்னு கேட்பா. அதுக்கு ஹீரோ எனக்கு தெரிஞ்ச எல்லாரும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு கேட்டேன். அதோட இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் 29 வயசுல இருக்கும்போது நான் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு பார்ட்டி வைக்கணும் அப்படின்னு அந்த பார்ட்டியை பத்தி சொல்றான். அதுல நம்ம மெயின் கேரக்டர்ஸ் எல்லாரையும் 10 வருஷம் கழிச்சு எப்படி இருப்பாங்கன்னு காட்டுறாங்க. அந்த பார்ட்டியில சான், போனா, போனாவோட ஃப்ரெண்டு, ஷின்னு, ரேச்சல், யாங்டு, யாங்டோட ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் ஹீரோவோட அண்ணன், அப்பா, அம்மா, அந்த செகண்ட் ஒய்ஃப், அதோட ஹீரோயினோட அம்மான்னு எல்லாரும் இருப்பாங்க. இவங்களெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ மாடிக்கு அவனோட ரூமுக்கு போவான். பார்த்தா அங்க ஹீரோயின் இருப்பா. அவளை கிஸ் பண்றதோட அந்த பார்ட்டியை பத்தி ஹீரோ சொல்லி முடிக்கிறான். இதை கேட்டதும் ஹீரோயின் இது மாதிரி எல்லாம் கனவுல தான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு ஹீரோ அதனாலதான் அது ஒரு விஷ், அதோட அது ஒரு நாள் நிஜமாவும் நடக்கும் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷமா லவ் பண்ணிக்கிட்டே ஊர் சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்களுக்குள்ள நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டே அவங்க லவ்வை பத்தி சொல்றத அவங்க வாய்ஸ் ஓவர்ல நமக்கு காட்டுறாங்க. அதோட ஹாப்பி எண்டிங்கா இந்த சீரிஸும் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் சீரீஸ்.